ஒரு முதல் தீர்மானம் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை பாராட்டி முதல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. 200 சீட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக இது ஒரு விஷஃபுல் திங்கிங் தான். கிடைச்சிரும் 200 அப்படின்னு. கண்டிப்பாக கிடைப்பதற்கு சான்ஸ் இல்லை. ஏனால் என்ன தைரியம்? தமிழ்நாட்டில் இவ்வளவுதானா? அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் எடுக்கும் பொழுது இவருக்கு 30 வயசு இருக்கும். இவர் போய் அந்த பொண்ணை கத்தியால கழுத்துல குத்தி இது பண்றாரு. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், அவர் சாத்தியம் இல்லைங்கிறார், இவர் சாத்தியம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சு? அப்ப கட்சிக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே உடன்பாடு, கோட்பாடு, ஒருங்கிணைப்பு இது இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஆதவ் அர்ஜுன் ஒரு டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி, அவ்வளவுதான். இவரை யாராவது தூண்டி விட்டு பேச வைக்கிறது இருக்கலாம். அவங்க ஒரு அஜெண்டா. இப்ப மத்திய அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கு என்னெல்லாமோ அஜெண்டா. காங்கிரஸ் ஆகட்டும், மற்ற எதிர்கட்சிகள் ஆகட்டும், அத்தனை இவங்க இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவோட உயர்நிலை செயல் திட்டக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தேர்தல் பற்றியே ஃபோக்கஸ் பண்ணணும், தேர்தல் பரப்புரையை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் பேசப்பட்டிருக்கு. இந்த மீட்டிங் நடத்தும் முன்னாடி ஒரு சில மாற்றங்கள் திமுகவில் நடக்கும். மாவட்ட செயலாளர் ப்ளஸ் அமைச்சர் பதவியில் இருக்கவங்களும் ஏதோ ஒரு அமைச்சர் பதவி விலகுவாங்க அப்படின்ற தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் எந்த மாற்றமும் இந்த மீட்டிங்கில் நடக்கலை. எதனால எந்த மாற்றமும் இந்த மீட்டிங்கில் நடக்கலை? இன்றைக்கு உயர்மட்ட குழுவில் நீங்கள் 6 முக்கிய தீர்மானங்கள் இல்லை, முக்கிய தீர்மானம் பார்க்கறச்ச முதல் தீர்மானம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மனதார பாராட்டி, அதாவது ஸ்டாலின் அவர்கள் இந்த கடந்த 3.5 வருஷத்தில் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறார். ஏடிஎம்கே அரசாங்கம் இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படவில்லை. ஆனால் அதையெல்லாம் விடுத்து இந்த 2021 இவங்க ஆட்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த கடந்த 3.5 வருஷத்தில் அந்த அளவுக்கு இந்தியாவே மெச்சும் அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார். காமராஜர், அம்பேத்கர் அவர்கள் காட்டிய வழியில் ரொம்ப அழகாக ஆட்சியை நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க அதை தவிர இவர் மகளிருக்கு உரிமை தொகை, நான் முதல்வன், புதுமை பெண், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு இந்த திட்டங்கள்லாம் செம்மனே செயல்படுறதுக்கு, மக்களுக்கு வாழ்வாதாரங்களை உயர்த்துவதற்கு இந்த மாதிரி ரொம்ப அழகாக இவர் செஞ்சிருக்கார் ஸ்டாலின். அதனால் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு என்னென்ன தேவைகள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்ததுனால தமிழ்நாட்டில் மக்கள் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் ஸ்டாலின் அவர்களை மனதார பாராட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் தீர்மானம் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை பாராட்டி முதல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 தீர்மானம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இலங்கையில் மீனவர்கள் கைதாகி சிறையில் இருக்கிறார்கள். அந்த மீனவர்களை விடுவிப்பதற்கு அவர்கள் போட்டெல்லாம் இவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மீனவர்கள்லாம் விடுவிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணுங்கிறாங்க. இதில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மத்திய அரசாங்கம் இந்த இலங்கை தமிழ் மீனவர்கள் இலங்கை கடலை தாண்டி போகிறது, பார்டரை தாண்டி போகிறது, இது இப்படினத்தி இல்லைங்க. 15 வருஷம் 20 வருஷம் இந்த கச்சத்தீவு வந்ததுக்கப்புறமே கொடுத்ததுக்கப்புறமே இந்திரா காந்தி அந்த கச்சத்தீவை கொடுத்தாங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்து இவ்வளோ பிரச்சனையும் இருக்குங்க. யூபிஏ அரசாங்கம் இருக்கும்போதும் சரி, இப்போவும் மத்திய அரசாங்கம் அப்பப்போ இவங்க இலங்கை அரசோட பேசி இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில நாளைக்கு ஜெயிலில் இருப்பாங்க. ஜெயிலில் இருந்து வெளியில் அதுக்கப்புறம் கொண்டு வரத்துக்கு 1 மாதம் ஆகும். சிலதெல்லாம் இமிடியேட்டாக பேசி கொண்டு வருவாங்க. ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்மானம்னால் தமிழக அரசு அதுவும் கொண்டு வரணும். மீனவர்கிட்ட பேசுங்க, என்ன பிரச்சனை, எப்படி தாண்டி போகிறீங்க, மத்திய அரசாங்கம் என்ன பண்ண முடியுங்க? மத்திய அரசாங்கம் அவங்கக்கிட்ட பேசலாம், அவ்வளோதான், பேசி கொண்டு வரலாம். இதில் இப்போ 1 மாதம் இவங்க மீனவர்கள் இப்போ அங்கே இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஜெயிலில் இருந்துட்டாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் அடிபடுறது. அவங்க போட்டு பிடுங்கி வச்சிட்டோம், ரிலீஸ் பண்ணுறேன், போட்டு கொடுக்க மாட்டேன், பிடிச்சி வச்சுட்டோம். போட்டு இன்றைக்கி என்ன 2 லட்சம் 3 லட்சம் தெரியாது எனக்கு, 5 லட்சம் கூட இருக்கலாம். அப்போது
நீங்கள் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணு, அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி வச்சுங்க. இது என்னுடைய வேண்டுதல் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. அரசு அந்த கூட்டத்தில் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிக்கணும். அது வந்து 2026 நமக்கு இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்களாக மக்கள் பயனாச்சாலும் அவங்களே நம்மளை வெற்றி பெற செய்வாங்க அப்படின்றது ஒரு விஷயம் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ மட்டும் இல்லை, திமுகவில் ஒரு சில வருடங்களாகவே இந்த விஷயம் சொல்லுவோம். நம்ம நின்னா பல 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் நம்ம ஜெயிப்போம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்? இவங்க 200 தொகுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க சார். திமுக 200 தொகுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய விஷ், தேவை, உங்களுடைய எண்ண ஓட்டம். இது நம்பிக்கையா இருந்தாலும் சொல்லு, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ கிரவுண்ட் லெவலில் இது வந்து 2024 இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேயோட வாக்கு வங்கி டிஎம்கே மட்டும் அப்படின்னு எடுத்துட்டால் 25%, 24 தான் இருக்கு. ஏடிஎம்கே 20.75, பிஜேபி 11.5, 11.7. இவங்க இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ இவர் உள்ளே வந்திருக்கார். இவர் உள்ளே வந்திருக்கிறச்ச இவர் வந்து இவருக்கு ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்களா சார் ஃபேன்ஸு, இல்லை 75 லட்சம்னு வச்சுங்க. 75 லட்சம் பேரும் இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அந்த ஆர்வத்தில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அந்த 75 லட்சம் பேரை போடுறதா இருக்கட்டும். ஸோ அப்போது 5 முனை போட்டி, கண்டிப்பாக ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். அப்படி இருக்கிறச்ச இவங்க ஏடிஎம்கேவோட விஜய் கூட்டணி சேர போகிறாரா, பிஜேபியோட சேர போகிறாரா? ஏன்னா 5 கட்சியும் தனியாக இருந்தால் சரியாக வராது. அப்போ மேபி டிஎம்கேக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். ஆனால் கூட்டணின்னு வரும்பொழுது முந்தானத்தி கூட திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறார், 2026 எலெக்ஷன்லையும் நாங்கள் கூட்டணி இருக்கும் அப்படிங்கிறார். தெரியாது, இன்னும் 18 மாதம் இருக்குது. ஸோ இவங்க என்ன கேட்பாங்க, 2021 எலெக்ஷனில் விசிகே அவங்களுக்கு நீங்கள் 6 சீட் கொடுத்தீங்க, சிபிஐக்கு 6, சிபிஎம்க்கு 6, காங்கிரஸுக்கு 25 சீட்டு. அவங்க பிரசிடென்ட் அப்போ கேஎஸ் அழகிரி அந்த நெகோசியேஷன் முடிஞ்சு வெளில வச்சு கண்ணு கசக்கிட்டே வந்தார். அது இந்த 25 சீட்டு தான் கொடுத்தாங்களா இல்லை கண்ணில் தூசி விழுந்தா எனக்கு தெரியாது, கண்ணை கசக்கிட்டே வந்தார். ஆனால் இன்றைக்கு 2026 5 முனை போட்டி, அது இல்லாமல் கூட்டணி இருக்கிறச்ச விஜய் கட்சி இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. நீங்கள் மறுபடியும் 4 சீட்டு கொடுப்பேன் 5 சீட்டு கொடுப்பேன்னு விசிக்க ஒத்துக்க மாட்டாங்க. கேட்பாங்க 8 கொடுங்க 10 கொடுங்க கேட்பாங்க. சிபிஐ கேட்பாங்க. காங்கிரஸ் 25க்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதிகம் கேட்பாங்க. அப்போது நீங்கள் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி எவ்வளவு, 234னா 118 சிம்பிள் மெஜாரிட்டி. டிஎம்கே 125 இல்லை அதிகபட்சம் 130 சீட், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. மீதி 104 சீட்டையும் பிரித்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னால் கூட்டணி கட்சிகள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு, கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் என்னுடைய யூகம்தான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மாதிரி சமயத்தில் 200 சீட்டு உங்களுக்கு எப்படி கிடைக்கும் தெரியல. கண்டிப்பாக இது வந்து ஒரு விஷஃபுல் திங்கிங் தான். கிடைச்சிடும் 200 அப்படின்னு, கண்டிப்பாக கிடைப்பதற்கு சான்ஸ் இல்லை. ஏன்னால் நல்ல ஒரு கூட்டணி அமைந்து அவ்வளோ பெரிய நீ அக்காமடேட் பண்ணி அவங்க கேட்குற மாதிரி கண்டிப்பாக ஜெயிச்ச உடனே உங்களுக்கு இதுலேயும் மந்திரி சபையிலையும் சீட்டு கொடுக்குறேன், ஷேரிங், கூட்டணி ஆட்சி, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துண்டால் அந்த திமுகவோட இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகள் திமுகவோட சேர்ந்து இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி சேர்ந்து இருந்தால் அப்போ ஏடிஎம்கே அண்ட் விஜய் கட்சி இல்லை பிஜேபி விஜய் இவங்க சேர்ந்தாங்கன்னா அப்போ 200 சீட்டெல்லாம் எடுக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. தஞ்சாவூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் பாடம் எடுத்துன்ற ஒரு ஆசிரியையை மதன்குமார்ன்றவர் உள்ளே வந்து கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காரு. அண்மையில் பார்த்தீங்கன்னா கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் விக்னேஷ்ன்ற ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் சரியில்லை, சரியான முறையில் பதில் சொல்லலை அப்படின்றது பாலாஜின்ற மருத்துவரை கொலை செய்ய முற்பட்டார்ன்றது ஒரு நிகழ்வு நடந்தது. அடுத்தது போல் இது போல் ஒரு கொலை சம்பவம். இடையில பார்த்தீங்கன்னா விருதுநகரில் காவல்துறையவே போதையில் ஒரு சில வந்து தாக்குனாங்க. ஸோ தொடர்ந்து அரசு ஊழியர்கள் இது போல் தாக்கப்படும் கொலை செய்யப்படும் விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? மக்கள் மத்தியில் கண்டிப்பாக தெரிகிறது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்குலைந்து விட்டதா என்று மக்கள் வந்து பேசுகிறார்கள். ஓகே, அதனால் அரசாங்கம் இல்லை நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். அரசாங்கம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, ஆனால் இது வந்து ரியாக்டிவ் ப்ரோஆக்டிவ்பாங்க.
ப்ரோஆக்டிவ்ங்கிறச்சு இந்த மாதிரி நடந்தாலும் என்ன பண்ணுவது, அப்படியே முன்கூட்டியே ஆக்ஷன் எடுப்பது. ரியாக்டிவ்ங்கிறது ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஓகே நடந்துருத்தா நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன், இது ரியாக்டிவ். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இவங்க எடுக்கிற ஆக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாக்டிவாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கள்ளக்குறிச்சி அந்த விஷச்சாராயம் அதை குடித்து 62-65 பேர் இறந்து போனார்கள். ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே ஆக்ஷன் இலிசிட் லிக்வர் இது முடிந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாளில் என்ன பண்ணுறாங்க, ஆக்ஷன் எடுத்து ஒரு 10,000 லிட்டர் 7,000 லிட்டர் பிடிச்சோங்கிறாங்க. அந்த 7,000 லிட்டர் எங்கே இருந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? இது தெரிஞ்சிருந்தால் ஆரம்பத்தில் எடுத்துருக்கலாமா? இப்போ விருதுநகரில் முந்தானத்து பேப்பர்லாம் போடுறாங்க, ஐ மீன் வாட்ஸ்அப் இதில் வீடியோ வருது. 2 போலீஸ் இவங்களை போட்டு அப்படி தண்ணி அடிச்சுட்டு 4 பேர் 5 பேர் தண்ணியா இல்லை கஞ்சாவா ட்ரக்ஸா தெரியலை அடித்து நொறுக்கிறாங்க. அந்த போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன தைரியம்ங்க உங்களுக்கு? யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? அந்த மாதிரி அவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ண வந்தவங்க 6 பேர் 3 பைக்கில் வராங்க, மூஞ்சியெல்லாம் மறைச்சிக்கல. இப்போ நடக்கிற இந்த 5 பேர் விருதுநகரில் போலீஸ் அடித்தவங்க முகத்தெல்லாம் மறைத்து கொள்ளவில்லை, தைரியமாக அடிக்கிறாங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? உங்களுக்கு யாராவது காப்பாற்றுவான் தைரியம் இருக்கா? நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தொகுதி இந்த கீழ்மட்ட லெவலில் பண்ணுறது மேல்மட்ட லெவலில் மினிஸ்டர்ஸ்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லாருக்கும் ஒரு கெட்ட பெயரை தான் உண்டாக்கி கொடுக்கும். மக்கள் வந்து ஆல்ரெடி பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது நீங்கள் இந்த தஞ்சாவூரில் சொன்னீங்களே, இந்த தஞ்சாவூரில் சார் அந்த டீச்சர் ஒரு 26 வயசு பொண்ணு, அவங்க கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. கிளாஸ் எடுக்கும் பொழுது இவருக்கு 30 வயசு இருக்கும். இவர் போய் அந்த பொண்ணை கத்தியால் கழுத்தில் குத்தி இது பண்ணுறாரு. எல்லா மாணவர்களும் ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. தஞ்சாவூரில் மல்லிப்பட்டினம் அப்படின்னு ஊர், அந்த ஊரில் நடக்கிற அரசு பள்ளின்னு நினைக்கிறது. அதில் இந்த மாதிரி நடந்த உடனே எல்லா டீச்சர்ஸும் ஓடி பக்கத்தில் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு ஓடுறாங்க. போகிற வழியிலே அந்த பொண்ணு செத்து போயாச்சு. என்னங்க ஆச்சு? என்ன தைரியம்? தமிழ்நாட்டில் இவ்வளோதானா? அப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் இது போட முடியுமா? போட முடியாது சார். ஆனால் பள்ளி இருக்க எல்லா இடத்துலையும் நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி 2-3 போலீஸ் பெட்ரோலிங் அங்கே இன்க்ரீஸ் பண்ணி. இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா அரசு இப்போ தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் சரி, மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேர்லாம் யார் வேணாலும் வரலாம். ஏன்னா ஒரு சில பர்பஸ்க்காக வருவாங்க போவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் தான் வரணும்னு சொல்லிட்டு வந்தோன்னா மாணவர்கள் வர்றதே தெரியும். அன்யூனிஃபார்ம் வரனால் வேறு நபரில் வர யார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தடுத்து, ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க, இல்லை வாட்ச்மேன் யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ தடுத்து நிற்கிறதுக்கான ஒரு சாதக கூறு கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ ஆனால் மீறி ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு இல்லையா? இப்போ சில வீடியோக்கள்லேயே சமீப காலத்தில் ஒரு வீடியோ அன்பில் மகேஷோட வீடியோ பார்த்துரும். இப்போ சில பள்ளிக்கூடத்தில் நேரடியாக போயிட்டு அவங்கள ஏபிசிடி சொல்ல வைக்கிறதும் திருக்குறள் சொல்ல வைக்கிறதும் எல்லாமே கேட்டு சார். ஏன் பாதுகாப்பு குறித்து ஒருத்தருடையும் ஒரு வீடியோவில் கூட கேட்கல. அப்படி கேட்டிருந்தாருன்னா போதிய பாதுகாப்பு இப்போ போது வழங்கியிருக்கலாம் இந்த மருத்துவமனை சம்பவம் நடந்த உடனே. ஆனால் கேஷுவலாகவே இருந்திருக்காருல்ல. இல்லை, அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். இதை அரசாங்கம் ப்ரோஆக்டிவாக இது பண்ணணும். நாளைக்கு இந்த மாதிரி நடந்தாலும் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் இப்போ முன்னாடி சொன்னேன், 2 நிமிஷம் முன்னாடி. பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இடம், கோவில் இதெல்லாம் இருக்கிற இடம், அங்கெல்லாம் நிறையா மக்கள் வருவாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், பள்ளிக்கூட பக்கத்துலேயே இந்த கஞ்சா அதெல்லாம் விற்கிறாங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டேன், பட் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியறது. காலேஜ் காட்டாங்குளத்தர்கிட்ட ஒரு காலேஜில் நடந்த இது ஓகேவா, மாணவர் அத்தனை பேர் நிறைய பேர் பிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்பொழுது போலீஸ் அந்த இடத்துல போலீஸ் பெட்ரோலிங் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, பயப்படுவாங்க. இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை கட்டியே ஒவ்வொரு இடத்தும் ஒரு 2 போலீஸ் பெட்ரோலிங் வந்துட்டே இருங்க சார். இப்போ எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி போலீஸ் பெட்ரோலிங் வாங்க வந்து ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ கிண்டியில் நடந்தது. கிண்டியில் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தாயாருக்கு அவங்க கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு ஒரு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. என்னங்க இது? கோவம் வந்தால் குத்தி பிடுவீங்களா? சொல்லுங்கள், தவறு இல்லையா? அவர் அந்தாள் பிழைத்து விட்டார், அதுக்காக இது இல்லை. நாளைக்கு செத்து போயிருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க? யார் உயிரை கொடுப்பீங்க? அவருடைய குடும்பத்தை யார் பார்த்துப்பீங்க? அவர் பிழைத்து விட்டார், அது இல்லை. இது தண்டனைக்குரியது, கண்டம் பண்ணணும். இதே தான் அந்த ஸ்கூலில் நேற்று நடந்து 26 வயது பெண் வாழ்க்கையில் என்னென்னமோ கனவுகள் இருந்திருக்கும், என்னென்னோ ஆசாபாசங்கள் எத்தனை இருக்கும். அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இவங்க என்ன சிலர் பேப்பரில் போட்டிருக்காங்க, இது ஒருதலை காதல் அது இதுன்னு. நான் அந்த விவரத்துக்குள்ளேயே போக விரும்பலை. ஒரு ஆள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே கிளாஸ் நடக்கும்போது எப்படி வந்தார்? யார் வேணாலும் உள்ளே வரலாமா? வெளியில் அங்கே வாட்ச்மேன் இல்லையா? வாட்ச்மேன் என்ன பண்ணார்? அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி செக்யூரிட்டி எடுத்து வச்சுருக்கீங்க?
பள்ளிக்கூடம் நடக்கும்பொழுது வெளியில் கேட்டு பூட்ட மாட்டீங்களா? பூட்ட சொல்லுங்க. பள்ளிக்கூடம் நடக்கும்பொழுது கண்டிப்பாக யாரும் உள்ள வரக்கூடாது. பல அரசு பள்ளிகள் பார்த்தீங்கன்னா காமன் சோரே இல்லையே. இல்லை, இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் சொல்ல வரேன். ப்ரோஆக்டிவாக பண்ணுங்க. செவரு கட்டுங்க, கேட்டு போடுங்க, கேட்டை பூட்டுங்க. இதை தவிர எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு பேரண்ட் வந்தால் வாட்ச்மேன் வாசலில் இருக்கணும். சார் என்ன பிரச்சனை சார்? எமர்ஜென்சி, என் பையனை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், எமர்ஜென்சி, வீட்டில் இந்த மாதிரி நடந்து விட்டது, அவர்கள் உடனே வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் இவன் வாட்ச்மேன் என்ன பண்ணுங்க, சரி இருங்க சார்ன்னு சொல்லி ஃபோன் பண்ணுங்க. இந்த நிகழ்வு குறித்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா, குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆட்சியில் எல்லளவும் பாதுகாப்பு இல்லை சொல்லிட்டு தான் முன்வைக்கிறாங்க இந்த கருத்தை. அதாவது இவங்க எதிர்கட்சி தலைவர்கள் சொல்றது அரசு ஊழியர்கள்னு சொல்லிட்டாங்க. நான் அரசு ஊழியர்கள்ங்கிற விட காமன் மேன் சிட்டிசன். இப்போ இந்த லேடி காமன் மேன், அந்த டாக்டர் காமன் மேன், காமன் சிட்டிசன். ஓகே, என்ன அப்போ 2 போலீஸ், அது அரசு. இது அரசு ஊழியர் சொல்றதை விட காமன் மேன், அவனுக்கு குடிமகனுக்கு இந்த உயிர் பாதுகாப்பு இல்லையோ அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. திமுக கவர்மெண்ட்ல குறிப்பா இது பாதுகாப்பு இல்லை, அதுதான் எதிர்கட்சி தலைவர்களும் சொல்லிட்டாங்க, மக்களும் அதுதான் முன்னாடி நான் சொன்னேன். திமுக இவங்க, நீங்க கட்சி தலைவர்கள் அடிமட்ட லெவலில் கிரவுண்ட்ல போய் பாருங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்கன்னு. ஆனால் அதே சமயத்தில் மக்கள் மனசுல ஒரு விரக்தி இருக்கும் சார். கண்டிப்பா இந்த அளவு கொலை, லாஸ்ட் வீக்கா ஒரு பிரியாணி கடையோ இதெல்லாம் உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கினாங்க. செய்தி போட்டது திமுக கவுன்சிலர். அகைன் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறச்ச எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இதுவாக இருக்கு. இந்த 2026 எலெக்ஷனில் 200 தொகுதியும் ஜெயிக்கணும் அப்படின்னு திமுக அது ஆட்சி இதில் இருந்தால் அடிமட்டத்தில் இறங்கி போய் பாருங்க மக்களுக்கு மனசில் என்ன இருக்கு, லா அண்ட் ஆர்டரை பற்றி மக்கள் என்ன பேசுகிறாங்க போய் கேளுங்க. விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும். ஆனால் இந்த நடக்கிற இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக திமுக அரசாங்கம் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி அக்ரெசிவாக ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்தை சொல்லி ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன், வாய்ப்பு இல்லைன்னே சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு விழாவில் ஆதவ அர்ஜுன் கலந்துக்கிட்ட ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் மூலமா நம்மளுக்கு அதிகாரம் கிடைக்கும், கொள்கை கூட்டணின்னு சொல்றவங்க கண்டிப்பா தலித் மக்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தா என்ன ஆயிட போகுது, எங்களுக்கும் அதிகார அரசியலை படைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சை முன் வச்சிருக்காரு. 2 பேரோட பேச்சை எப்படி பாக்குறீங்க? அர்ஜுன் யாதவ், விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி. ஆதவ் அர்ஜுனா, அர்ஜுன் யாதவ், ஆதவ் அர்ஜுன், ஓகே, டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி. தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். அவர் சாத்தியம் இல்லைங்கிறார், இவர் சாத்தியம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆச்சு? அப்போ கட்சிக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே ஒரு உடன்பாடு, கோட்பாடு, ஒருங்கிணைப்பு இது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. தலைவர் ஒன்று பேசுகிறா, நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க. நீங்கள் இப்போ தலைவர் தொல் திருமாவளவன் இந்த சொன்னார். ஸோ அவர் இல்லைங்கிறார். கூட்டணி வாய்ப்பு அரசுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறார். ஆனால் இவர் சொல்றார் கூட்டணி ஆட்சி தான் மலரும், எங்களால் படைக்க தெரியும்னு சொல்லியிருக்காரு. படைக்க தெரியும் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி 118 இது வரும்பொழுது நீங்கள் பழைய மாதிரி நீங்கள் 5 சீட் 4 சீட் கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் இருக்கிற கூட்டணி கட்சியை நீங்கள் வச்சுக்கணுன்னா அவங்க கேட்குற அளவுக்கு சீட்டு கொடுக்கணும். அப்படி சீட்டு கொடுத்தால்தான் இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அரசு அதில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறச்சு ஒருவேளை நீங்கள் கொடுத்து நாங்கள் ஜெயிச்சுட்டாங்க, இவ்வளோ சீட்டு வந்துடுது, அப்போ கூட முன்னாடியே சொல்லிட்டேன் 200 சீட்டெல்லாம் சாத்தியம் இல்லை. மக்கள் மத்தியில் விரக்தி இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒருவேளை உங்கள் கூட்டணியோடு சேர்ந்து 125 வந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு 100 சீட்டு தான். நீங்கள் தனியாக ஆட்சி அமைப்பீங்களா? அமைக்க முடியாது. கூட்டணி கட்சிகள் 2006 இருந்த மாதிரி இல்லை. என்ன சொல்லுவீங்க? இல்லை சார், மந்திரி பதவி எனக்கு ஒன்று கொடுங்க. விசிகே ஒன்று கேட்பாங்க, கம்யூனிஸ்ட் ஒன்று கேட்கலாம், இவங்க கேட்கலாம். அதனால் ஆதவ் அர்ஜுன் அவர் சொல்கிறார் இல்லையா, எங்களுக்கும் கொடுங்க, தலித்துக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லைன்னா இல்லைங்க. அந்த ஒரு விதத்தில் நான் சொல்ல, உரிமை இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால்
நீங்கள் யாரை நம்பி இருக்கு அது முக்கியம். உங்களுக்கு தலித்துக்குன்னு எஸ்ஐக்குன்னு ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது, எஸ்டிக்குன்னு இருக்குது. அந்த இதில் நீங்கள் நிற்கிறீங்க. நின்று ஜெயித்தாலும் நீங்கள் தனியாக ஒரு மந்திரி சபையை அது அமைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா மந்திரி சபை அமைக்கிறதுக்கு 118 120 சீட்டு வேணும். அதனால் நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து தான் இருக்கிறீங்க. அந்த கட்சியை சார்ந்து இருக்கும் பொழுது அதனால தான் உங்களுக்கு நீங்கள் தனியாக இப்போ நிற்கிறீங்க. விசிக்க நிற்கிறது எவ்வளோ சீட்டு தனியாக நின்று ஜெயிக்க முடியும்? இந்த ப்ரொபோஷனல் ஓட் ரெப்ரசன்டேஷன்னு ஸ்ரீலங்காலாம் இருக்குது தெரியுமா? எல்லா கட்சியும் தனித்தனியாக நிற்பாங்க. கடைசியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினாங்க அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சீட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ரொபோஷனல் ஓட் இது அந்த மாதிரி பார்க்குறது. நீங்கள் தனியாக நிற்கிறீங்கன்னு வச்சுங்க, யாரோடையும் கூட்டணி இல்லைங்க, எவ்வளோ ஜெயிப்பீங்க? விசிக்கு சிபிஐ சிபிஎம் நீங்கள் வெஸ்ட் பெங்காலையே இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியால் ஜெயிக்க முடியல. சிபிஎம் எவ்வளோ ஜெயிப்பீங்க தனியாக தமிழ்நாட்டில் சொல்லுங்கள்? ஒருவேளை ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து திமுக கூட்டிலிருந்து விசியை உடைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டாவை ஒரு அசைன்மெண்ட் யாராவது கொடுத்துருக்காங்களா? இருக்கலாம், தெரியாது. ஆனால் ஆதவ அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இஸ் ஒன்லி டெப்யூட்டி ஜெனரல் செக்ரட்டரி. அவர் இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கார், ஓகேவா, பார்ட்டியில். அதனால் இவருக்கு மேலே அங்கே 2 எம்பிஸ், ஒருத்தர் திருமாவளவன், ஒருத்தர் ரவிக்குமார். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏ, வன்னியரசு, அவங்க இவெல்லாம் சீனியர்ஸ். ஸோ இவங்களெல்லாம் மீறி உங்களுக்கு சார் உங்களுக்கு பேச்சு இது இருக்குது, பேசுங்க, தவறு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இவருடைய புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணார். அந்த புக்கு ரிலீஸ் பண்ணும்பொழுது விஜய் கட்சி அந்த இவங்களையும் கூட்டு வச்சு இந்த திருமாவளவனையும் கூட்டு வச்சு நடத்தினார். ஓகே, அதுலேயே கொஞ்சம் உரசல்கள் வந்தது. அப்புறம் திருமாவளவன் அவர்கள் இந்த மதுவிலக்கு இதுவாக ஒரு மாநாடு நடத்தினார். அப்போ வேண்டா வெறுப்பாக 2 பேர் கம்பல்ஷன் டிஎம்கே 2 பேர் அனுப்பிச்சாங்க அந்த இந்த மாநாட்டுக்கு. அந்த மாநாட்டுக்கு நீங்கள் 2 பேர் அனுப்புகிறீங்களே, என்ன ஐடியா சார்? அதாவது ஒன்று நான் மதுவிலக்கு பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், ஏன்னா அது மதுவிலக்கு எதிர்ப்பு கூட்டம். அதுக்கு திமுக 2 பேர் அனுப்பிச்சா என்ன ஐடியா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஃபேஸ்ட் மேனரில், ஏடிஎம்கே வந்து ஃபேஸ்ட் மேனரில் பண்ணுறேன். இந்த ஃபேஸ்ட் மேனர் படிப்படியாக குறைக்கிறேன், மொத்தமாக குறைக்க முடியாது, படிப்படியாக சான்ஸ் இல்லை. என்ன பண்ணுங்க, 2026 எலெக்ஷன் அந்த பட்ஜெட்டில் இந்த 50,000 கோடி இது மூலம் வருமானம் வருதுனால் இந்த வருமானத்தை நான் ஒட்டுமொத்தமாக நிறுத்தி ஆகிவிட்டால் எனக்கு பட்ஜெட்டில் துண்டு விழும். அந்த பட்ஜெட் துண்டு விழறத நான் எப்படி பண்ணணும் என்ன இப்பயே திங்க் பண்ணுங்க, பேசுங்க. நீங்கள் ஒரு 5 பேர் கொண்ட குழு வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சிங்க, இன்க்ளூடிங் ரகுராம் ராஜன், ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர். அவர்கிட்ட கேளுங்க, இது எப்படி நம்ம வேறு என்ன மாதிரி வழி இருக்குது, எப்படி இந்த பணத்தை ஈடுகட்டலாம் துண்டு விழறத அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் அதுக்காக தான் வச்சுருக்கீங்களா இல்லை மதுவிலக்கு வேறு எதுக்காக வச்சுருக்கீங்களா? ஏன்னா நிறையா அரசியல்வாதிகள் உங்கள் கட்சியிலே நிறைய பேர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, கரெக்டாக? ஸோ அதெல்லாம் இழுத்து மூடுற மாதிரி ஆகும். அந்த விசிக்கு அவங்க முடிவு பண்ணணும். ஆதவ் அர்ஜுன் ஒரு டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி, அவ்வளோதான். இவரை யாராவது தூண்டி விட்டு பேச வைக்கிற இருக்கலாம், அவங்க ஒரு அஜெண்டா. இப்போ மத்திய அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கு என்னெல்லாமோ அஜெண்டா, காங்கிரஸ் ஆகட்டும் மற்ற எதிர்கட்சிகளாகட்டும் அத்தனை இவங்க இருக்குது. அது மாதிரி இதுவும் ஒரு அஜெண்டாவாக இருக்கலாம். இதனால் ஒருவேளை விசிக்கவே பிளவுபடுத்துவாங்களா தெரியாது. ஆதவ் அர்ஜுனுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது ஹோல்டு இருக்கா, பணம் இருக்குது தெரியும். ஏன்னா இவர் சாண்டியாகோ மார்டின் லாட்ரி கிங் அவருடைய இவர் மாப்பிள்ளை சன்னின்லா. ஸோ இவருக்கும் பணம் இருக்கலாம், அந்த பணத்தை யூஸ் பண்ணி பண்ணுவாரா தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இதை ஒரு விசிக்கவே பிளவுபட்டுருவாங்களா, எனக்கு அந்த அளவுக்கு இதை இப்போ பார்க்குறேன். நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். நன்றி சார்.